सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। அவனை தோகை மயில் சேவல் கொடியாக்கி தேவர்களை சிறை மீட்டி வாழ வைத்த செந்திலாண்டவா, ஜெகமெங்கும் புகழ் பெற்ற மெஞ்ஞான பண்டிதா ஷண்முகா என் அப்பனே ஷண்முகா வா வா வா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. அழகர் மலை காளை பரமசிவனார் தந்த குமரையா, பழமுதிரும் சோலை அழகர் மலை காளை பரமசிவனார் தந்த குமரையா. பழமதனை பெற வேண்டி உலகமதை வலம் வந்து பண்டாரமாய் நின்ற குமரையா, பழமதனை பெற வேண்டி உலகமதை வலம் வந்து பண்டாரமாய் நின்ற குமரையா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. தாரக மந்திரத்தை தந்தைக்கு உபதேசித்து சுவாமி மலை நாடனான குமரையா, திருத்தணி மலை மேலே திருத்தணி மலை மேலே தனித்தனியாக நிற்கும் வள்ளி தெய்வ யானை கொண்ட குமரையா, திருத்தணி மலை மேலே தனித்தனியாக நிற்கும் வள்ளி தெய்வ யானை கொண்ட குமரையா. எம்மை வாழ வைத்த தெய்வம் நீயே முருகையா, முருகையா வாழ வைத்த தெய்வம் நீயே முருகையா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா. வேல் வேல் வேலவனே முருகா கந்தா, வந்த வினையெல்லாம் தீர்த்திடுமால் மருகா கந்தா.
பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பினில், அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பினில், இன்பம் நுகர்ந்திழை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் வந்தே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் வந்தே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சூத்தமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், இகலில்லா ரட்சகன் இன்ப பொற்பாதமி பக்தருடன் பாடுவேன். தாயந்தயவுடையாய் தமியனில் செய்யன் கண்ணோடுகையில், தாயந்தயவுடையாய் தமியனில் செய்யன் கண்ணோடுகையில், பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி, தூயா திருபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன். வடிவேலும் மயிலும் துணை, வடிவேலும் மயிலும் துணை, சொல்வளமார்த்தின் தமிழால் சந்ததமும் கந்தனை பாட, வடிவேலும் மயிலும் துணை. நடராஜன் அருள்பாலன் நான் மறை கொள்ளும் சீலன், நடராஜன் அருள்பாலன் நான் மறை கொள்ளும் சீலன், தடமேவும் பொழில் சூழும் தணிகை வாழும் பரமஞான குருபரன், வடிவேலும் மயிலும் துணை. தமிழ் மாலை தன்னை சூடுவார், தமிழ் மாலை தன்னை சூடுவார், கொள்கை தளிர் மாலை மலர் மாலை ஜெபமாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவார், கொள்கை தளிர் மாலை மலர் மாலை ஜெபமாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவார்.
வெப்பு பாதமொடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு தாபமிகு வெப்பு பாதமொடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு தாருமையில் துன்ப சாகரம் உழல்து சாதனை இழந்து வருந்தாமுன் தாருமையில் துன்ப சாகரம் உழல்து சாதனை இழந்து வருந்தாமுன் தாளை அழித்திட வேணும் என துதி பாடருணை கிரிநாதன் அழைத்திட தயவுடன் விரைந்து அருள்மழை பொழிந்து முத்தை தரு பத்து திருநகையன முதலடி உதைத்த தழைத்த கருணையை நினைத்து நினைத்து கவிமன கொடுத்த தமிழ் மாலை தனை சூடுவார் கொன்றை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தனை சூடுவார் சத்தே கரிந்த குழலே துமணத் தரணவடம் குத்தே குழையூசலாட சத்தே சரிந்த குழலே துவளத் தரளவடம் துற்றே குழையூசலாட சுவர்கொள் செவ்வாய் நற்றேனொழுக நடன சிங்கார நடையழகில் பொற்றேறிருக்க தலையலங்காரம் புறப்பட்டதே தலையலங்காரம் புறப்பட்டதே. சங்கரர் அமைத்த கோவிலிலே துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே தங்கிய சாரதை கொலுவிருப்பாள் தங்கிய சாரதை கொலுவிருப்பாள் மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள். துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே திறப்பவளே கனிவுடன் கருணை சுரப்பவளே கல்வி கண்ணை திறப்பவளே கனிவுடன் கருணை சுரப்பவளே செல்வம் புகழும் தருபவளே செல்வமும் புகழும் தருபவளே சேவிப்பவர் முன்னே வருபவளே சேவிப்பவர் முன்னே வருபவளே துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே ஜபமாலை அணிந்தவளே அமுத கலசமும் கொண்டவளே அஞ்சுகம் ஜபமாலை அணிந்தவளே அமுத கலசமும் கொண்டவளே தஞ்சமடைந்தால் காப்பவளே தஞ்சமடைந்தால் காப்பவளே அன்பர் நெஞ்சத்தில் என்றும் வாழ்பவளே நெஞ்சத்தில் என்றும் வாழ்பவளே
கோவிலிலே தங்கிய சாரதை கொலுவிருப்பாள் மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள் துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே தங்கிய சாரதை கொலுவிருப்பாள் மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள். இசையாய் தமிழாய் இருப்பவனே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே பொன்னெழில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி பொன்னெழில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி வாய்ந்த செஞ்சலை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடையாய் அருட்பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே தந்தி மாமுகனும் விந்தை வேல்முகனும் சந்தமார் தமிழ் உழைங்கிடவே தந்தி மாமுகனும் விந்தை வேல்முகனும் சந்தமார் தமிழ் உழைங்கிடவே எந்த வேளையும் மலர்ந்திடாது மறை சிந்து நான்முகன் பணிந்திடவே கந்தமார் குழலி இந்து நேர்வதனி மங்களாம்பிகை பகிர்ந்திடவே கவினுறு முகமதில் இளநகையே கனிவுறு விழிகளில் அருள்மழையே சுவைப்பட வருவதும் எதுசுரமே துணையென மொழிவதும் உயர் தமிழே மந்திரமாய் மாதவமாய் தந்திரமாய் தாரகமாய் வழிபடும் அடியவர் இருவினை பொடிபட படுமறி தனிவிடும் இனிய அபயகரமும் வாய்ந்த செஞ்சடை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடைய அருட்பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகபர சுகமரு பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே இசையாய் தமிழாய் இருப்பவனே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே பொன்னெழில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவுடன் ஒளிவிடும்
இளமதி பொன்னெழில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் பொலிவுடன் ஒளிவிடும் இளமதி வாய்ந்த செஞ்சலை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடையாய் அருட்பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகபர சுகமரு பரம கருணை வடிவு இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே தந்தி மாமுகனும் விந்தை வேல்குகனும் சந்தமார் தமிழ் உடைங்கிடவே தந்தி மாமுகனும் விந்தை வேல்குகனும் சந்தமார் தமிழ் உடைங்கிடவே எந்த வேலையும் மறந்திடாது மறை சிந்து நான் முகல் பணிந்திடவே கந்தமார் குழலி இந்த நேர்வதனி மங்களாம்பிகை பகிர்ந்திடவே கவினுறு முகமதில் இளநகையே கனிவுறு விழிகளில் அருள்மழையே சுவைப்பட வருவதும் எதிர்த்துறமே துணையென மொழிவதும் உயர் தமிழே மந்திரமாய் மாதவமாய் தந்திரமாய் தாரகமாய் வழிபடும் அடியவர் இருவினை பொடிபட படுமறி தனிவிடும் இனிய அபயகரமும் வாய்ந்த செஞ்சடை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடைய அருட்பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகபர சுகமரு பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே
சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை படிப்போமோ, யுதர் பாட அனுபவங்களை ஒழிப்போமோ. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரேல் ராஜ செங்கோலங்கும் கதிக்கும் என்றே. ஆக்கம் இழந்து மறுவா குறைத்த பாலம் தீர்க்கன் மொழி பொய்யாத பாக்கியமே. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. சோமய தாரகை தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லது பார். பூசனை காண நம் கொடைகள் கொண்டே, அவர் பொன்னடி வணங்குவோம் நடவும் என்றே. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அலங்கார மண்ணை ஒன்று தோணுது பார், அதன் அழகும் மனமும் கண்ணும் கவர்ந்தது பார். இளவர சங்கிருக்கும் நிச்சயம் பார், நாம் எடுத்த கருமும் சித்தியாகிடும் பார். யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ.
அரண்மனையில் அவரை காணோமே, அதை அகன்று தன் மார்க்கமாய் திரும்புவோமே. மறைந்த உடு அதோ திரும்பினது வெத்தம் வாசலில் நம்மை கொண்டு சேர்க்குது பாரியுத. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுள்ளை வீணாக கழிப்போமோ. ङ्गिताक्षीम् धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् मणिमादिभिरावृताम् मयूखैरहमित्येव विभावदे भवानी ध्यायेत्पद्मासनस्थान्. பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு. மீன்கார வீடெங்கும் மீன் வாசம் இருக்கும். அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்செம்பாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்செம்பாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா. श्रीविद्याम् शान्तमूर्तिम् सकलसुरनुताम् सर्वसम्पत्प्रदात्री. பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் பிள்ள முகம் தேடி வரல்லே. பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் பிள்ள முகம் தேடி வரல்லே. பேச்சுப்படி பொங்கல் உண்ண இங்கு வரல்லே, நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா. सकुङ्कुम विलेपनामलिकचुम्बिकस्तूलिका समन्तहसितेक्षणाम् शशिधराम् राजराजेश्वरीमम्बिका. சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி. பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்செம்பாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா. संजय उवाच तं तथा कृपयाविष्टम् अश्रुपूर्णाकुलेक्षणम् विषीदन्तमिदं वाक्यम् उवाच मधुसूदनः। श्री भगवानुवाच
कुतस्त्वाकश्मलमिदं विषमे समुपस्थितम् अनार्यजुष्टम् अस्वर्ग्यम् अकीर्तिकरम् अर्जुन क्रैव्यम् मास्मगमः पार्थ नैतत्ययुपपद्यते क्षुद्रम् हृदय दौर्बल्यम् त्यक्त्वोत्तिष्ठ परन्तप. The second chapter of the Gita opens with the statement of Sanjaya. Sanjaya says, Tam tatha kripaya vishtam, etc. To him, that is Arjuna, who was thus overwhelmed with pity and grief, and whose eyes were dimmed with tears, Krishna spoke these words. Then comes Krishna's words. Sri Bhagavan Vacha. Sri Bhagavan is the name of God in that ancient Vaishnava tradition. God and His incarnation. So Supremely Blessed One is the meaning of the word Sri Bhagavan. What did Krishna say? These two verses, which convey to us Krishna's words, are the very gist of the Gita, according to Swami Vivekananda. A message of strength, a message of heroic endeavor. So he said, in such a crisis, whence comes upon you, O Arjuna, this dejection, un-Arya-like, not at all noble, disgraceful, and contrary to the attainment of glory or heaven. And then, yield not to this type of unmanliness, O Partha. Ill doth it become thee. Cast off this mean faint-heartedness, and arise, O scorcher of thine enemies. In these two verses, we can find a beautiful spiritual tonic administered by Krishna to Arjuna. Wherefrom has come this weakness upon you? It is not virtue that I see in you, but weakness. It is unmanliness. It is a powerful word of criticism. Don't be unmanly, be heroic. Then he said, this is contrary to all types of greatness and glory of man. Therefore, don't yield to this unmanliness. It doesn't become you. It's a beautiful idea. You are a hero. It doesn't become you to become weak like this. Every child can be given this message by the parents. It doesn't become you. You have such a great heritage with you. Don't misbehave like this. Don't be weak like this. That's why, Naitattvai upapadyate. It doesn't befit you. It is a powerful sentiment to bring the best out of any individual. Parents telling children, teachers telling students, it doesn't befit you. You do some mischief, you do some crime, and we say it doesn't befit you. You are noble, you are great. Your action should be in accordance with that greatness. Krishna says the same thing to Arjuna, and therefore cast off this mean faint-heartedness. It is just faint-heartedness. It is weakness. You covered it with the idea it is strength. It is non-violence, it is this. Non-violence of the coward is no non-violence, says Gandhi in our time. Non-violence must be brave, courageous and strong. And therefore, cast off this mean faint-heartedness and arise, O scorcher of thine enemies. You are strong, you are not weak. Vivekananda said, this is the supreme message of the Gita. Don't run away from responsibility. Don't run away from difficulty. Face your responsibilities. As he put it in a famous lecture in England in his book on Jnana Yoga. Face the brute. If you don't face the brute will chase you. You must have the courage to face the brute. That is the supreme message which the Gita is going to convey throughout its 700 verses, to strengthen man to face his responsibilities, to face the challenges of life, to make man adequate to the problems that he will have to face in the world.
That is why it is a message that must come to man even from childhood, strengthening the moral fiber, the spiritual fiber, along with the food and drink and exercise, strengthening the body, and education strengthening the mind of the child. All-round strength, physical, mental, spiritual, is the message of the Bhagavad Gita, which we shall see in the succeeding verses of the second and third chapters. अर्जुन उवाच कथं भीष्ममहं सङ्ख्ये द्रोणं च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि पूजार्हारिसूदन गुरून् हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भीक्ष्यमपीह लोके हत्वार्थकामांस्तु गुरूनिहैव भुञ्जीय भोगान् रुधिरप्रदिग्धान् न चेतद्विद्मः कतरन्नो गरीयो यद्वा जयेम यदि वा नो जयेयुः यानेव हत्वा न जिजीविषाम तेव स्थिताः प्रमुखे कार्पण्यदोषोपहतः स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयः स्यान्निश्चितं ब्रूहि तं मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम् न हि प्रपश्यामि ममापनुद्यात् यच्छोकमुच्छोषणमिन्द्रियाणि अवाप्य भूमावसपत्नबुद्धम् राज्यं सुराणामपि चाधिपत्यम् सञ्जय उवाच एवमुक्त्वा हृषीकेशं गुडाकेशं पदं तपः न योत्स्य इति गोविन्द मुक्त्वा तूष्णीं बभूवः तमुवाच हृषीकेशः प्रहसन्निव भारत सेनयोरुभयोर्मध्ये विषीदन्तमिदं वचः. Fourth verse begins with Arjuna's statement. When Krishna told him, "Give up this mean faint-heartedness and arise, face up to your problems," Arjuna said, "How can I kill in battle men like Bhishma and Drona, who are rather worthy to be worshipped than to be fought against?" says Arjuna in the first verse, that is verse 4. And then he continues his argument just to protect himself from the charge of Krishna. Surely it would be better even to eat the bread of beggary in this life than to slay these great-souled monsters. But if I kill them, even in this world, all my enjoyment of wealth and desires will be stained with blood. That's a very
legitimate argument. After the tonic, Arjuna is able to speak in a more rational language, putting forth his difficulties, asking Krishna for help, which is the special significance of verse 7 coming just after the present verse 6. Indeed, I can scarcely tell which will be better, that we should conquer them or that they should conquer us. The very sons of Dhritarashtra, the enemy party, after slaying whom we should not care to leave because they were cousins, they are standing facing us in this battle, and therefore Arjuna now puts his problem in a very more convincing manner. With my nature overpowered by weak commiseration, with a mind in confusion about what is my duty, I supplicate thee, Karpanya doshopahata sabhava, prachami tvam, I ask thee, dharma samudha chetaha. My mind is completely confused as to what is my dharma, what is my duty at this critical hour. Yachrayasya nishtam brohitan me. Please tell me your own determination as to what is really to my welfare. Shishyaspeham, I am your student, I am your disciple. Shathimam, please teach me. Tvam prapannam, one who has taken refuge in you. In India they say, a teacher will not teach until a student says, please teach me. Unsought advice is never given in the world of religion in India. So commentators regard this verse as very important to induce Krishna to convey to Arjuna that profound message by which he will be able to face up to his situation and realize the highest in this very life. And so, Shishyaspeham, Shadhimam, Tvam Prapannam, I am your disciple, teach me, I have taken refuge in your superior wisdom. My wisdom is overpowered by my grief and delusion. Therefore, he says further, I do not see anything to remove this sorrow which blasts my senses. Sorrow which blasts the senses. Anyone who has experienced grief will accept this beautiful description. It blasts away, burns away all our sense organs, all our power of judgment. He says, Yacchogamachoshanam indriyanam. And then, even if I were to obtain unrivaled and flourishing dominion over the whole earth, and mastery over the whole world, or the gods even, I do not know how to remove this sorrow that is blasting my senses, says Arjuna. These are the beautiful words which explain to Krishna Arjuna's condition in Arjuna's own words. Then Sanjaya says, Evamukva Hrishikesham Gudakesha Parantapaha Nayotseda Govinda Muktva Tushnim Babhuvaha. Having spoken thus to the Lord of the senses, Krishna is declared as the Lord of the senses and the scorcher of foes. He said to Govinda, he says, Gudakesha, that is Arjuna, he spoke to Krishna, that is Govinda, I shall not fight, and became silent. No, it's here, I am not going to fight, and became silent. What did Krishna do? He looked at Arjuna, and he just smiled a little. That smile coming from infinite strength within and infinite compassion for the weakness that is in front of him. Tamuvacha Rishikesha Prahasanniva Bharata Senayor Bhayor Madhye Vishidanta Midam Vachaha. To him who was sorrowing in the midst of the two armies, Krishna, that is Rishikesha, as if smiling, spoke these beautiful words, these wonderful words. And from now onwards, the real teaching of the Gita begins from verse 11 of the second chapter. Ashocyanam vashocastvam prajnavadamscha bhashase gatasuna gatasuscha namasochanti panditaha natvevaham jatunasam natvam meme janadhika nachaiva
भविष्यामः सर्वे वयमतः परम्। देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्तिर्धीरस्तत्र न मुह्यति। मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्ण सुखदुःखदाः आगमापायिनो अनित्यास्था तितिक्षस्व भारत। यं हि न व्यथयन्त्येते पुरुषं पुरुषर्षभ समदुःखसुखं धीरं सोऽमृतत्वाय कल्पते। नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः। उभयोरपि दृष्टोऽन्तस्तु अनयोस्तत्त्वदर्शिभिः। अविनाशि तु तद्विद्धि येन सर्वमिदं ततं। विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति। अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ताः शरीरिणः। अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत। य एनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतम्। उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते। न जायते म्रियते वा कदाचिन्नायं भूत्वा भविता वा न भूयः। अजो नित्यः शाश्वतोऽयम् पुराणो न हन्यते हन्यमाने शरीरे। நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை
அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் கொல்வதுவாயிற்குடிலை மலங்கப் புலனைதோ வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகு நலம் தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தல் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்சிறந்த தயாவான தத்துவனே